ஹாய் ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ், சிங்கிங் வீடியோஸ் இதுக்கெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பொடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்: நீட்டு மிளகாய் 50 கிராம், உளுத்தம் பருப்பு 100 கிராம், கடலை பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், பச்சை பயிறு 25 கிராம், கருப்பு எள்ளு 10 கிராம், பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை பயிருக்கு பதிலாக பாசி பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் 25 கிராமுக்கு. இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீட்டு மிளகாய் நல்லா வறுத்தி எடுத்துட்டு நெக்ஸ்ட் உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. வறுத்தி எடுத்து நல்லா ஆற வச்சு அப்புறமா அரைக்கணும். நெக்ஸ்ட் கடலை பருப்பு நல்லா வறுத்தி எடுத்து ஆற வைங்க. உளுந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது, அதனால உளுந்து சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பச்சை பயிறு ரொம்ப நல்லது, கருப்பு எள்ளு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பருப்புங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்த்து நல்லா பொடிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முடிக்கும் ரொம்ப நல்லது, போனுக்கு ரொம்ப நல்லது. துவரம் பருப்பு வறுத்தி எடுத்துட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட் பச்சை பயிறு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். பச்சை பயிருக்கு பதிலாக பாசி பருப்பு கூட நம்ம சேர்த்து பாசி பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு அரைக்கணும். நாங்கள் கருவேப்பிலை எடுக்க மறந்துட்டோம், நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது. இது இட்லி பொடி நம்ம கடையிலலாம் வாங்காமல் வீட்லேயே இதுமாரி அரைச்சி யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம சுத்தமான பொருள் வச்சு நம்ம செய்கிறோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டுக்கும் இப்போ நிறைய பேர் பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்றாங்க. அது மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட நீங்கள் பொடி வச்சு சாப்பிட்லாம், எதுவும் இல்லாத பட்சத்தில். இது 1 மாதம் வரைக்குமே எதுவும் கெட்டு போகாது. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. பெருங்காயமும் கல்லுப்பும் இது மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா கருப்பு எள்ளு வறுத்து எடுத்து வச்சுட்டு பெருங்காயமும் இதுமாரி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கல்லுப்பும் வறுத்து எடுத்து போட்டு அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் பொடி ஒன்றும், அதனால் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுமாதிரி நாங்கள் எல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தை வறுத்ததில் அதுலேருந்து பாதி தான் நாங்கள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு போட்டு அரைக்கிறோம். எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோ, நிறைய டிப்ஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாரி சிங்கிங் வீடியோவும் போடுறேன், அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.